பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருள்கையாக குருவாயூர் நாராயணியம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். முதலாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சகோதரர்களுடன் திரு கச்சாலீஸ்வரர் கோயில் நாராயணியம் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டதின் பலன் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வணக்கம். தாமல் வரதராஜன், தாமல் பெருந்தேவி, தாமல் ராமகிருஷ்ணன் மூவரும் பாலகராக இருந்த போது கச்சாலீஸ்வரர் கோயில் அருள்களை வழங்கியது நினைவு கூர்ந்து இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். Welcome to all devotional viewers of now a new playlist of Narayanyam of Guruvayur Narayanyam. Tamal Varadarajan, Tamal Ramakrishnan, Tamal Perudevi, and at childhood they started the discourses in the Kachalisam temple of Muruganadiyargal. I am hearing before 40 years before. Now I am going to present you for your kind of. Thank you very much for supporting me on this regard. Thank you very much. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, குருவாயூரப்பனுக்கு அரோகரா. குருவாயூர்னா தெரிஞ்சின்றோம். குருவாயூருக்கு பேர் எதுக்காக வந்ததுன்னு தெரிஞ்சின்றோம். நம்ம குருவாயூர் கோயில்ல நுழைஞ்சாச்சு. அப்ப எல்லாருக்கும் அடுத்தது என்ன தோணும்னா, சார் ஒவ்வொரு கஷேத்திரத்துல ஒரு விசேஷம் இருக்கு. திருப்பதினா அந்த உண்டியில போட்டுடணும். சுவாமி நம்ம கொஞ்சம் மறந்துட்டா கூட போறோம், வெளியில வரது கூட நம்ம பர்சு காணாம போயிடும். அவ்வளவு எடுத்துட்டு இல்லையா. அவருக்கு வேண்டியது என்னன்னா, குபேரனுக்கு வட்டி கொடுக்கணுமே பாவம். அதனால மத்ததை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. உண்டியல் சமர்ப்பணம். அது மாதிரி ஒரு ஊர்ல ஒரு விசேஷம் இருக்குமே சார். இப்படி சொன்னாலே குருவாயூர்ல என்ன விசேஷம்னா, குருவாயூர்ல எல்லாமே விசேஷம் தானா. அதுல உண்டிய சமர்ப்பணத்தை விட அது இருந்தா கூட பகவான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறதுன்னா துலாபார சமர்ப்பணம். நம்மள அந்த எடைக்கு எடை அப்படியே அந்த சுவாமியோட சன்னதிக்கு முன்னாடி நிக்க வச்சு கொடுக்கறதுக்கு தான் துலாபாரம்னு பேர். அந்த துலாபாரம் நாம ஒரு பக்கம் உட்காந்து இன்னொரு பக்கம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்ட வஸ்துக்களை எடுத்து வைப்பாளாம். அது எதுவும் இருக்கலாம். வசதிக்கு ஏத்த மாதிரி ஜலத்தை கொடுக்கலாம், ஒரு பிதர்களுடைய அனுகிரகம் வேணும்னா எள்ளை கொடுக்கலாம், இல்லைன்னா தேங்காயை கொடுக்கலாம், கதலி பழத்தை கொடுக்கலாம், மலைப்பழத்தை கொடுக்கலாம், நமக்கு பழம் கிடைக்கணும்னா பழத்தை கொடுக்கலாம். சுகர் டயபெட்டிக் ஜாஸ்தியா இருக்கிறவா சக்கரை அவனுக்கு அர்ப்பணம் பண்றதா வேண்டிப்பா, வெள்ளத்தை கொடுக்கலாம், அப்படி பவுனா கொடுக்கலாம், வெள்ளிய கொடுக்கலாம். என்னென்ன அவளுக்கு வசதியோ அவளை பகவான் தராசுல எடை போட்டு பார்த்து பகவான் அவளோட உடம்பு வைத்தியே பார்க்கறது இல்லையா. பக்தி என்ன வைத்துன்னு தான் சுவாமி துலாபாரத்துல பாக்குறானா. ஒருத்தர் ரொம்ப வசதி இல்ல, ஜலம் கொடுக்கறேன்னு வேண்டுட்டார். 2 வருஷத்துல கேரளால ஒரு பெரிய லாட்டரி சீட்ல அவருக்கு கோடீஸ்வரம் ஆயிட்டாராம். பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்த நாளே அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்தாச்சு. குருவாயூருக்கு போனார். இருக்கிறவாளே என்ன துலாபாரம் மனசுல வெக்கமா இவருக்கு. பெரிய கோடீஸ்வரர், நாம போய் ஜலத்தியா துலாபாரம். அப்ப ஏதோ தரித்திரமா இருக்குச்சே வேண்டின்றது. இப்பதான் ஐஸ்வர்யம் வந்தாச்சே, நீங்க சர்க்கரை எடுத்து வையும் போனாராம். சர்க்கரையா அடுக்கின்னு இருக்கா, ஸ்டாக்கே தீர்ந்து போயாச்சு, துலாபாரம் கீழே இறங்கல. அப்ப கேக்குறா, வேற ஏதாவது வேண்டிட்டேனா? இல்ல நான் தரித்திரனா இருக்குச்சு, ஜலத்தை வேண்டிட்டேன். இப்பதான் அப்பா என்ன வேண்டியோ அதை தாண்டா எங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். உன்னோட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்ற துலாபாரண்டா இது. இங்க நீ என்ன வேண்டியோ அதை சொல்லணும் அப்படின்னு சர்க்கரை எல்லாம் இறக்கி வச்சா ஒரே ஒரு சின்ன குடத்துல 1/2 குடம் ஜலத்தை வச்சாலாம் பட்டுன்னு துலாபாரம் கீழே இறங்கி. அப்புறம் அன்னப்பிராசனம். குழந்தைகள் இருக்காளே, அவளுக்கு இந்த 6வது மாசம் எங்க குழந்தைக்கு ஆயுசு முழுக்க ஆகாரத்துக்கு அவன் அலையவே கூடாதுன்னு அந்த குருவாயூர்ல போய் ஒரு 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டா போருமா. கார்த்தால 5 மணில இருந்து அந்த மினிமாலை இழைய போட்டு குழந்தைய நம்ம மடியில உட்கார வச்சு குருவாயூர்ப்பனுக்கு விட்ட நம்பூதிரிகள் அவ கையால அப்ப அந்த பப்படம், அந்த பால் பாயசம், அந்த சாதம், மோர் குழம்பு எல்லாத்தையும் ஒரு கலவையா கலந்து குழந்தைக்கு ஊட்டி விடுவாளே, அந்த ஊட்டு இருக்கேன் அதுக்குதான் அன்னப்பிராசனம்னு பேர். குழந்தைகளுக்கு என்னன்னா, ஒரு நம்பூதிரி பூஜை பண்ணிருந்தார். அவருக்கு பகவானுக்கு தினமும் நைவேத்தியம் படைப்பார். மறுநாள் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய அவசரம் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், குழந்தையை கூப்பிட்டார். நான் ஊருக்கு போக வேண்டி இருக்கு, ஒரு காரியம் பண்ணு, இன்னைக்கு நீ போய் குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியங்கள்லாம் நீ கொடுத்து அவனுக்கு பூஜையை நடத்திட்டு வந்துடும். ஊருக்கு போயிட்டார். 7 வயசு குழந்தை. பிரசாதங்கள்லாம் எடுத்துட்டு போய் குருவாயூரப்பன் சன்னதியில தரைய போட்டு பாத்து பாயசம், அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பம் எல்லாத்தையும் வச்சு குருவாயூரப்பா சாப்பிடு இருந்தான். குருவாயூரப்பன் சாப்பிடுவானா, வாய மூடிட்டு இருந்தான். குருவாயூரப்பா, எங்க அப்பா கொடுத்தாத்தான் சாப்பிடுவியோ, நான் பக்தியோட எடுத்துட்டு வந்திருக்கேன், எங்க அப்பா அவசர வேலையா போயிட்டா சாப்பிடுறா குருவாயூரப்பான்னு தான். வாயை திறக்கல. சுவாமி எங்க சாப்பிடுவோம்? சாப்பிடறதா இருந்தா தைரியமா ஒரு வஸ்துவை நம்ம எடுத்துட்டு போவோமா?
சாப்பிடாம இருக்கச்சே நமக்கு காட்ட முடியல. அதனால இதுக்கு தெரியாது குழந்தை பாவம். ஓஹோ, ஏதாவது தொட்டுக்க வசதியா இல்லைன்னு நீ யோசனை பண்றியோன்னு வெளியில வந்து பப்படங்கள்லாம் பொரிச்சு தெரிஞ்ச ஆத்துல இருந்து அதை எடுத்துட்டு வந்து பப்படம் வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு தான். குருவாயூரப்பன் அப்பவும் ஏத்துக்கிறேன். கோபம் வந்துருக்கு இந்த குழந்தைக்கு. ஏ குருவாயூரப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படித்தான் எங்க அம்மா கிட்ட படுத்துவேன். எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா? ஸ்பெஷலா ஒரு குச்சி வச்சிருக்கா எங்க காத்துல, அதனால 2 போட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு கோயில்ல இருந்து ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து குருவாயூரப்பனை அடிக்க ஓங்கிட்டான். சுவாமி அவனு குழந்தைக்கு குழந்தையாய் அவனுடைய கையை பிடிச்சிட்டு அவன் மடியில உட்காந்து இப்ப ஊட்டி விடுடான்னு சொல்லி அதை சாப்பிட்ட உடனே பாத்திரங்கள்லாம் கவுத்து எடுத்துட்டு ஆத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்பா வந்துட்டார். ஏண்டா நைவேத்தியம் பண்ணியாச்சா? எங்க பால் பாயசம் ஒரு டம்ளர்ல எனக்கு கொடுங்க. எல்லா பாத்திரமும் காலி. எங்கடா போச்சு? குருவாயூரப்பன் சாப்பிட்டு. என்னடா பொய் சொல்றியா? 40 வருஷமா நான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு குருவாயூரப்பன் சாப்பிட்டானா? நான் இப்பதான் விசாரிச்சேன். பப்படம் வேற பொறிச்சு எடுத்துட்டு போய் தனியா உட்காந்து சாப்பிட்டியாமே, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? உண்மையை சொல்லுங்க. இல்லப்பா குருவாயூரப்பன் தான்ப்பா சாப்பிட்டார், அவருக்கே கெடுங்கப்பா. அவரை வேற இதுக்கு சாட்சி கெடுக்கலையா? நீ 2 அடி போட்டா 2 வழிக்கு வருதுன்னு கோயிலுக்கு எடுத்துட்டு வந்தார். எந்த கம்பால இந்த குழந்தை குருவாயூரப்பன் அடிக்கிறதுக்கு தூக்கிட்டோ அதே கம்பை எடுத்து குழந்தையை அடிக்க வந்தார். அடுத்த க்ஷணம் தன்னுடைய திவ்யமங்கல ஹஸ்தத்தால அந்த கொம்பை புடிச்சிட்ட குருவாயூரப்பன், உங்களை விட உங்க பக்தி குழந்தைக்கு ஜாஸ்தியா இருக்கு. அவன் கொடுத்ததை நான் சாப்பிட்டது சத்தியம் நானா. அன்னிலேதுதான் இந்த குழந்தைகளுக்கு ஊற்ற அன்னப்பிராசன வைபவம் அந்த மகிமை வித்யாரம்பம் இருக்கு. விஜயதசமி இன்னைக்கு குருவாயூர்ல எல்லாரும் அழைச்சிட்டு போய் சுவாமி சன்னதியில உட்கார வச்சிருவா. குருவாயூரப்பன் சாட்சியாக 25 ரூபாய் கட்டினா வித்யாரம்பமானது நடக்குமா? இவ்வளவு சொல்லுவானே. இந்த கல்யாணம்னு இந்த கேரளால பண்றது சிம்பிளான கல்யாணம் இருக்கு. 2 நிமிஷத்துல குருவாயூர்ல கல்யாணத்தை சுவாமி முடிச்சு கொடுத்துருவானா. மண்டபத்துல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த நேரம் 250 ரூபாய் டிடி கொடுத்தா போறோம். சுவாமி சன்னதிக்கு எதிர அந்த கிழக்கு நிலையில ஒரு மண்டபம். அவளே பகவானுக்கு சாத்திர மாலையை ஏற்பாடு பண்ணி நம்பூதிரியை வரவழைச்சு வழக்கை ஏற்றி அந்த வாத்தியங்கள்லாம் மேலதாளங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த 250 ரூபாய்க்கு இந்த தம்பதிகளை அந்த மண்டபத்துக்கு மேல நிக்க வச்சு குருவாயூரப்பன் சாட்சியாக அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய வைபவம் இருக்கு. வேற எங்கேயுமே நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவத்தை பார்க்க முடியாது. அது தவிர எல்லா இடத்துலயும் அன்னதான வைபவங்கள்லாம் திருமலையில நடக்கிறது. அதே மாதிரி குருவாயூர்லயும் பக்தாளுக்கு பிரசாத ஊட்டுன்னு சொல்லுவான். அவன் எல்லாமே ஊட்டுன்னு சொல்லுவா. அந்த ஊட்டு புறால இருந்து பிரசாத ஊட்டு பக்தர்களுக்கு இலவசமாகவே இப்போ நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட அது விசேஷம் கஜ பூஜை. பகவானத்தான் யானை பூஜை பண்ணி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா குருவாயூர் ஒரு கஷேத்திரத்துல தான் யானையே சுவாமி பூஜை பண்ணுவானாம். அது ஸ்ரீவேலி பிரதேசத்துல. அதுவும் கேசவன் ஒரு யானை குருவாயூர்ல இருந்தது. அத்தியந்தமான பக்தி குருவாயூரப்பன் இடத்துல. அனுக்கிராம தீட்சிதரவா 1959ஆம் வருஷம் ஸ்ரீமத் பாகவத சப்தாக அங்க சொல்லிட்டே இருக்கா. கஜேந்திர மோட்ச சரித்திரம் கேசவன் ஸ்ரீவேலி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த யானை ஆதி மூலவேன்னு கஜேந்திரன் கதறித்துன்னு அனுக்கிராம தீட்சிதர் உறக்க ஸ்லோகம் சொன்னாராம். அப்ப அந்த கேசவன் இருக்கு பாகவதத்தை கேட்டிருந்தது. ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை நிறுத்திட்டு துதிக்கைய தூக்கி அதுவும் ஆதி மூலமேன்னு பகவானை பார்த்து கதறின வைபவங்களுடைய சாட்சாத்காரங்கள் இருக்க. அந்த 100கணக்கான யானைகளுக்கு இன்னைக்கு நம்ம பணம் கட்டி ஆதாரத்தை கொடுக்கலாம். அது ஸ்நானம் பண்றதை பார்க்கலாம். 2 கிலோமீட்டர்ல குருவாயூருக்கு தள்ளி அந்த யானையினுடைய அந்த அற்புதமான கட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அங்க பிரதர்ஷனம் அடுத்துதான் குருவாயூர்ல ஆதிசங்கரர் ஆரம்பிச்சு வச்சாராம். அதாவது ஆதிசங்கரர் குருவாயூர் ஏகாதசி இன்னைக்கு நாரதர் அப்படியே பேசிட்டு காலடிக்கு போயிருந்தார். அப்ப நாரதர் சொன்னார், குருவாயூர் ஒரு கஷேத்திரம், நான் போய் குருவாயூர் ஏகாதசி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். குருவாயூருக்கெல்லாம் காமியமா இருக்கவாத்தான் போனோம். எனக்கு என்ன ரிக்வஸ்ட் இருக்கு பகவான்? ஒன்னும் நான் சன்னியாசி, நான் காலடிக்கு போறேன், நீங்க போய் பகவானை பார்த்துட்டு வாங்கன்னு ஆதிசங்கரர் தாண்ட போறார். ஆதிசங்கரரை பார்க்கணும்னு குருவாயூரப்பனுக்கு ஆசை சொல்லிட்டே இருக்கார். பார்த்தா குருவாயூர் கர்ப்பகிரகத்துல வந்து விழுந்துட்டாராம் ஆதிசங்கரர். அப்பதான் நாம சொன்னது தப்புன்னு இன்னைக்கும் ஸ்ரீவேலி பிரதர்ஷனம் வரைச்சு ஆதிசங்கரர் இறங்கின இடத்துல ஒரு க்ஷணம் யானையை நிறுத்திட்டு அப்படி சுவாமி விக்கிரகத்தை மேல காட்டுவா. அப்ப செண்டாவாத்தி கூட அடிக்க மாட்டா. அங்க ஆதிசங்கரர் இறங்கின இடம். அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனே, இந்த தப்புக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு ஆதிசங்கரர் தான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு முதல்ல அங்க பிரதர்ஷனத்தை குருவாயூர்ல ஆரம்பிச்சு வச்சாராம். ஆனா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த குருவாயூர் அங்க பிரதர்ஷனம் இருக்கே புருஷாளுக்கு மாத்திரம் தான் அளவுடு. திருமலை மாதிரி ஸ்திரீகளுக்கு அங்க கிடையவே கிடையாது. சரித்திரத்தை கேட்டுட்டு திருமலை நாம அங்க பிரதர்ஷனம் பண்ணுமே, நாம குருவாயூர்ல பண்ணோம்னு வேண்டுட்டோம்னா ஸ்ரீகளவா அலோ பண்றது இல்ல. அப்படி தப்பி தவறி யாராவது வேண்டிட்டா கூட என்ன பண்ணணுமா, அவாத்து மாமாவை பண்ண வச்சிடணும். அவருக்கு முடியாதுன்னு சொன்னார்னா உண்டியல் சமர்ப்பணம் நம்ம பண்றதுன்றது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அங்க பிரதர்ஷனமானது விசேஷம். இன்னைக்கும் பேண்ட் ஷர்ட் நம்ம போட்டு போகக்கூடாது. அந்த பகவானிடத்துல சர்வத்துவத்தையும் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய
ஆச்சாரத்தோட நம்ம போகணும். ஆச்சாரம் கொஞ்சம் கெட்டா கூட அங்க சன்னதியை மூடிட்டு புண்ணியாவதனங்களை நடத்திட்டு தான் அடுத்ததா ஆரம்பிப்பா. பெய்டு சேவையே அங்க கிடையாது. மற்ற இடங்கள் மாதிரி இதை கட்டினா அப்படி பார்க்கலாம், இவா விஐபி இவா விவிஐபின்னு கிடையாதா. குருவாயூரப்பனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அங்க விவிஐபியா சுவாமி பார்க்கறதுனால தான் சர்வ தரிசனம். அங்க எப்பவுமே எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்படி பல வைபவங்கள் அந்த குருவாயூர்ல இருக்கு. ஒரு குந்துமணிய அந்த உண்டியல் பக்கத்துல வச்சிருப்பா. நம்ம கஷ்டம்னா நீங்கன்னா 2 காயினை போட்டு அந்த குந்துமணியை அலப்பி அலப்பி குருவாயூரப்பனை நினைச்சுட்டோம்னா சகல திருஷ்டி தோஷமும் போகுமாம். திருமலையில எல்லாம் உருவாங்கி போறதுன்னு வச்சுட்டு இருக்க போனோம். உருவத்தை வைப்பான். நாம பணம் கொடுத்து கையே காலு ஆண் உரு பெண் உரு வீடு வேலைக்குன்னு உருவ வாங்கி போடுவோம். குருவாயூரப்பன் என்ன பண்ணானா, நீ காசு கொடுத்தலாம் வெளியில உருவ வாங்கிட்டு வராதடான்னு சுவாமி அந்த துவஸ்தம்பத்துக்கு வலது பக்கமாக அங்க ஒரு பெரிய அந்த தேவஸ்தானத்தை சேர்ந்தவா வெல்வெட்டு கிளாத்த பரப்பி அதுல எல்லா உருவையும் வச்சிருப்பானா. நமக்கு என்ன உருவம் வேணுமோ அதை எடுத்து சுவாமி சன்னதி எதிர வச்சுட்டு அதுக்கு என்ன சமர்ப்பணம் பண்ணணும்னு நம்ம மனசுல தோன்றதோ அதை உண்டியில போட்டா போறோம். அப்படி எல்லாரும் கலந்துக்க கூடிய அந்த ஒரு சமர்ப்பணமானது நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு வைபவங்கள் இருக்கக்கூடிய அந்த குருவாயூர்ல என்ன விசேஷம்னா, வருஷத்துல ஒரு நாள் குருவாயூர் ஏகாதசின்றது விசேஷம். ஏன்னா இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா. வள்ளி